ஹலோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா 3வது ஓடிஐ நேற்று நடந்ததுங்க. இந்த மேட்ச்சில் வந்து டாஸை பட்லர் வின் பண்ணி பவுலிங்கை சூஸ் பண்ணார். ஏற்கனவே 2 மேட்ச் வந்து இந்தியா வின் பண்ணியிருந்தாங்க. இந்த மேட்ச்சு ஜெய்சிங் செஞ்சு வின் பண்ணிடலாம் அப்படின்னு நினச்சிருந்தாங்க. இந்திய ரசிகர்களுக்கு வந்து ஒயிட் வாஷ் பண்ணணும்னு இந்தியா வந்து நினச்சிருந்தாங்க. அதே மாதிரி தாங்க பண்ணியிருக்காங்க. பார்த்தீங்கன்னா ஓப்பனிங்கில் வந்து சுப்மன் கில், ரோஹித் சர்மா செகண்ட் பவுண்டரியில் வந்து சதம் அடிச்சிருந்தாரு. இந்த மேட்ச்சில் வந்து சொதப்பிட்டார். அதன் பிறகு வந்து பார்த்திங்கன்னா ஃபார்முக்கு வந்து சுப்மன் கில் வந்துட்டாருங்க. ஃபஸ்ட் மேட்ச்சு, செகண்ட் மேட்ச்சு, தேர்ட் மேட்ச்லேயும் ஒரு அரை சதத்தை அடித்து சதமும் அடிச்சிட்டாரு. அதோட பார்த்திங்கன்னா விராட் கோலி வந்து கேள்விக்குறியாக இருந்தார். இந்த மேட்ச்லேயும் நல்லா ஒரு இன்னிங்ஸ் கொடுப்பாரு அப்படின்னு நினச்சிருந்தாங்க. அதேமாதிரி தாங்க விராட் கோலி ஒரு அரை சதத்தை கொடுத்தாரு. வரும் சாம்பியன் டிராபிக் போட்டியில் வந்து நல்ல ஃபார்முக்கு வந்துட்டாங்க. ரோஹித் சர்மா, விராட் கோலி, சுப்மன் கில் இவங்க 3 பேருமே நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸும் கொடுத்துருக்காங்க. அதோட பார்த்திங்கன்னா ஸ்ரேயஸ் ஐயர் அவரும் வந்து அவர் பங்குக்காக ஒரு 72 ரன் அடிச்சிருந்தார். இதனால் பார்த்திங்கன்னா இந்தியா பேட்டிங்கில் ஓரளவு ஃபார்முக்கு வந்துட்டாங்கன்னு சொல்லலாம். பவுலிங்கில் தான் கேள்விக்குறியாக இருக்குது. ஜஸ்பிரீத் பும்ரா வந்து இல்லை, அவர் வந்து காயம் காரணமாக விளையாட்டார். ஸோ பார்த்திங்கன்னா இந்தியா வந்து 356 ரன் அடிச்சிருந்தாங்க. 357 ரன் அடித்தா வெற்றி என்ற இலக்குடன் ஆடிய இங்கிலாந்து ஓப்பனிங் பேட்ஸ்மேன் வந்து பார்த்திங்கன்னா பவர் பிளே ஓவர் மாரி T20 ஃபார்மேட் மாதிரி 60 ரன்னு 6 ஓவர் அடிச்சிருந்தாங்க. அதை தொடர்ந்து வந்து பார்த்திங்கன்னா ஹர்ஷீப் சிங் வந்து ஸ்லோ டெலிவரி போட்டு 2 விக்கெட் எடுத்துட்டாரு. அதோடு வந்து பார்த்திங்கன்னா ஹர்ஷித் ராணா அவர் வந்து இடையில பிரேக் தூக்கி கொடுத்துட்டாரு. இதனால் வந்து பார்ட்னர்ஷிப் கொண்டு போனாங்க இங்கிலாந்து பேட்ஸ்மேன்கள். அதாவது வந்து தவிர்த்துட்டாருன்னு சொல்லலாம். ஹர்ஷித் ராணா, ஹர்திக் பாண்டியா 2 விக்கெட் எடுத்திருந்தார். ஸ்பின்னில் வந்து பார்த்திங்கன்னா அக்ஷர் பட்டேல் 2 விக்கெட்டு, குல்தீப் யாதவ் 1 விக்கெட்டு. இதனால் பார்த்திங்கன்னா இந்தியா ஸ்பின்னிலையும் சரி ஃபாஸ்ட்லேயும் சரி நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸுக்கும் கொண்டு வராங்க. ஒரு சாம்பியன் டிராபிக் போட்டிக்கு எப்படி எடுப்பார் அப்படின்னு தெரியல கௌதம் கம்பீர். ஸோ பார்த்திங்கன்னா இந்தியா வந்து இங்கிலாந்தை ஒயிட் வாஷ் பண்ணியிருக்காங்க. 3 மேட்ச்லையுமே இந்தியா வின் பண்ணியிருக்காங்க. அதோட வந்து பார்த்திங்கன்னா கெத்தா நல்லா ஒரு பர்ஃபார்மன்ஸும் பண்ணி நல்லா ஃபார்முக்கு வந்திருக்காங்க. T20 ஃபார்மேட்லேயும் வின் பண்ணி கப்பை அடிச்சிட்டாருன்னு சொல்லலாம். சூரியகுமார் ஒன்டே போட்டியில் பார்த்திங்கன்னா ரோஹித் சர்மா ஒயிட் வாஷ் செய்திருக்காரு. ஸோ இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு வந்து சாம்பியன் டிராபிக் போட்டியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.